கும்பராசி காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் வீடு. இந்த 11ஆம் வீடு அப்படின்னு சொன்னாலே அண்ணனை குறிக்கும். அதே போல் பெரிய இண்டஸ்ட்ரீஸை குறிக்கக்கூடியது. எம்என்சி அப்படின்னெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் இந்த கும்பராசியை சேர்ந்தது தான். அதே போல் பெரிய ஒரு லாபம் அடைய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம். அந்த லாபத்தை அதே போல் ஒரு கம்ஃபர்ட் மிகுந்த வெஹிக்கிள், அதாவது வெஹிக்கிள்லேயே பல்வேறு வகை இருக்குது. ஒரு 6ஆம் இடம் என்பது வாடகைக்கு செல்லும் வாகனம், 4ஆம் இடம் சொந்த வாகனம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது அந்த வாடகை வாகனத்திலேயே ஒரு உயர்நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீடு என்பது 11ஆம் இடம் என்று சொல்லுவார்கள். அதே போல் பெரிய மனிதர்களது நட்பு, வெளிநாட்டு மொழிகளில் நல்ல ஒரு புலமை, அதே போல் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை அடைவதற்கான வீடு என்று சொல்லக்கூடியது இந்த 11ஆம் வீடு என்பதைத்தான் சொல்லுவார்கள். அதே போல் நாம் இறை வழிபாடு என்று சொன்னால் 9ஆம் இடம் என்பது ஆன்மீக திருத்தலங்களுக்கு செல்லுவது, 3ஆம் இடம் என்பது சிறுதூர பயணம். எனினும் 11ஆம் இடம் என்பது தேவதைகளை பூஜித்தல். ஒரு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவில் தேவதைகளை பூஜிப்பது, அதில் சித்தி அடைவது, இதற்கெல்லாம் நமக்கு 11ஆம் இடம் அவசியமாகும். 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொன்னாலும் 11ஆம் இடம் என்பது நம்மிடம் ஒரு தேவதைகள் எல்லாம் நமக்கு வசப்பட வேண்டும் அல்லது நமக்கு விதிப்படி துணை புரிய வேண்டும் என்றாலும் தேவைப்படும். அதே போல் 11ஆம் இடம் என்பது உடம்பிலே நமக்கு முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய உடற்பகுதியை குறிக்கக்கூடியது. மீனம் என்பது நமக்கு 12ஆம் இடம் பாதத்தை குறிக்கும். அந்த பாதத்தை நம்ம காலோட கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதை 11ஆம் இடம் கிடைக்கும். அப்போது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சிஇஓ அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓ அவங்கெல்லாம் 11ஆம் இடத்தை குறிக்கக்கூடியவர்கள் தான். இதில் மற்றொன்றும் இருக்கிறது. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இது காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடம். அதே போல் கும்பராசிக்கு வருகிறோம். கும்பராசியிலே 3 நட்சத்திரங்கள் இருக்கும். பானை போன்ற ஒரு வடிவம். இந்த பானை என்பது நமக்கு முதலிலே மனிதன் பொருளை சேமிப்பதற்கு எதை பயன்படுத்தியிருப்பான்னா பானையை தான் பயன்படுத்தியிருப்பான். கும்பராசி என்று சொல்லக்கூடியது சனீஸ்வரனுடைய ராசி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திர கூட்டம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டம் செவ்வாய்க்குரியது. அதை தாண்டி சென்று விட்டால் நமக்கு இருக்கக்கூடியது சதயம், 1000 ஹீலர்ஸ்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், ராஜராஜ சோழனின் நட்சத்திரம், பெரிய பூங்கொத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், மிகப்பெரிய சிவலிங்கத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால தான் ராஜராஜன் மிகப்பெரிய சிவலிங்கத்தை நட்சத்திர ஜென்ம நட்சத்திர தாரைக்குரியதை வைத்து பெரும் பெயரை அடைந்தான். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது என்பது நமக்கு பூரட்டாதி, அதாவது கட்டிலின் முன்கால், இறுதி பயணத்தின் கட்டிலின் முன்கால் என்று சொல்லக்கூடியது. அந்த பூரட்டாதி என்று சொல்லக்கூடியது குருவின் நட்சத்திரம். இந்த கும்பராசி ஒரு பானையை குறிக்கக்கூடியது. நாம் சொர்ணாகர்ஷண பைரவராகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும், எந்த ஒரு தெய்வீக வடிவத்தை எடுத்தாலும் உடனே நாம் பானையைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த பானை என்பது நம் ஆசைகளை கொட்டிக்கொண்டே இருக்கின்றோம். எனினும் பானையின் அடிப்பகுதி காலியாக தான் இருந்தால் அந்த நீர் வெளியேறிவிடும். அது மீனம் என்ற 12ஆம் ராசிக்குள் சென்றுவிடும் என்பதை உணர்ந்து விட வேண்டும். இதிலும் ஒரு உண்மை இருக்கிறது. விருட்சகமும் கும்பமும் உங்களுக்கு ஏதேனும் வகையில் விருட்சக ராசிக்காரர்களோ கும்பராசிக்காரர்களோ, இந்த 2 ராசிக்காரர்களும் ஏதோனும் வகையிலே ஒரு சிரமங்களை அனுபவித்து அந்தந்த பிறவி கர்மாவை அந்தந்த இடத்திலேயே நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக பிறந்த ஜாதகர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மேலும் எவ்வாறு கன்னிராகு என்று சொன்னால் அது சிறப்பு. ஒரு ஜாதகருக்கு கன்னிராகு சிறப்பு தான். ஆனால் இதே ஒரு ஜாதகருக்கு சூரியனில் ராகு இருந்ததுன்னா படாத பாடுபடுவாங்க லைஃப்பில். அதே போலத்தான் கும்பத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருந்து அதை சனீஸ்வரர் பார்த்து விட்டால் வாழ்க்கையிலே சிரம நிலைகள் மிக மிக அதிகமாக இருக்கும். உதாரணமாக சொல்கிறேனே, கும்பத்தில் சதய நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணின் ஜாதகத்திலே செவ்வாய் இருக்கிறது. நமக்கு தனுசு ராசியிலே சனீஸ்வரர் இருக்கிறார் என்றால் 3ஆம் பார்வையாக பார்ப்பார்.
அதே சிம்மத்திலே இருந்து நமக்கு 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் கும்பத்திலே பார்வை விழுந்துவிடும். இதே நம்ம சனீஸ்வரர் இங்கே இருக்கிறார்னு சொல்லுவோம். ரிஷபத்திலே இருக்கிறார்னா 10ஆம் பார்வையும் சனீஸ்வரருக்கு உண்டு. அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? அந்த செவ்வாயை பார்த்து விடுவார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்க்கையோ சனி செவ்வாய் பார்வையோ ஏதேனும் அதன் தசாபுத்தி காலங்களில் ஒரு செயலை காட்டிவிடும். உதாரணமாக செவ்வாய் தசை சனி புத்தியிலோ சனி தசை செவ்வாய் புத்தியிலோ ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் உடல் நலம் சார்ந்தவற்றிலும் எலும்புகள் சார்ந்தவற்றிலும் அதேபோல் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் ஒரு கவனம் தேவை என்பதை உணர்ந்து விட வேண்டும். எனினும் கும்பராசிக்கு ஒரு சிறப்பும் உள்ளது. எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் ஒரு பானையை வைக்கிறோம், அதில் ஒரு தேங்காவை வைக்கிறோம், நவராத்திரிக்கு மாவிலை தோரணங்களை வைக்கிறோம். எந்த ஒரு இறை வடிவம் என்றாலும் கும்பத்தை வைத்து வழிபடக்கூடியது ஒரு மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல் ஒரு ஜாதகத்தில் கௌளவ கரணம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கும்பத்தை வைத்து ஒரு ஃபோட்டோவான அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு பெரும் யோகத்தை தந்து விடுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம். சிவ சிவ. விநாயகர் சதுர்த்தி நன்னாள் வாழ்த்துக்கள்.